நிலா போய் பல்லவன்ட்ட உன்னை சுற்றி நீதே உலகம் நீதே வாழ்க்கைன்னு வாழ்கிற உன் அண்ணங்களை பற்றி யோசி, உனக்கு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும், நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி போராடுற உங்கள் அண்ணங்களை பற்றி யோசி, கிடைக்காத பற்றி ஏன்டா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒன்று ஒன்றையும் பல்லவனுக்கு எடுத்து சொல்ல ஒன்று ஒன்றா பல்லவனுக்கு புரியுதுங்க. அப்போ தாங்க மனுஷன் நல்லா சந்தோஷமாக மாறுறாரு. அப்படியே நிலாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு நிலாவும் பஸ் ஸ்டாண்டில் பல்லவனை இறக்கி விட்டுட்டு நான் இருந்து வெயிட் பண்ணி அனுப்பிச்சிட்டு போவா, இல்லை வாடா நானே காலேஜில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. இல்லை நீ அதெல்லாம் நான் போயிடுவேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே அனுப்பிச்சி வச்சுறாரு பல்லவன். அதே டைம் பார்த்திங்கன்னா சோழன் அந்த சைடுலேருந்து வந்து என்னடா இங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் நம்ம சோழன்ட்ட பல்லவை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சரி அப்படியா சரி பார்த்து போடான்னு சொல்லிட்டு இப்போ சோழனும் கிளம்புறாருங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரியும் வராங்க. அவங்க ஏங்க நேற்று சோகமாக இருந்தீங்களேங்க, இப்போ ஓகேவா பிரச்சனைலாம் தீர்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்கிறாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பேர என்னங்க இவங்க 2 பேர்த்துக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிரும் போலையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோழன் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க அந்த காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ரொமான்டிக்காக அப்படியே லுக்குற மாதிரி தேவையில்லாத வேலை சோழன் ஆரம்பிச்சிட்ருக்காரு. அதே டைம் நிலா ஃபோன் பண்ணி என் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் சொல்லிட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சோழன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. வெயிட் பண்ணணுன்னு நிலா வந்துடுறாங்க. அதோட அதுக்குள்ளேயும் அவர் வந்து கற்பனை கதைக்கு போயிட்டார். வந்துட்டு நிலா வந்து என்னங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட வந்து சோழன் கேட்கையில் அது வந்து அப்படின்னு சொன்ன மணிக்கு சீரியலை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.